இப்ப இந்த வரி விதிப்பு தமிழ்நாடு, இந்தியான்னு இல்ல. ஒரு மிகப்பெரிய சர்வதேச பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. 50 நாடுகள் இத தொடர்பு கொள்ள போறாங்க. இன்னைக்கு அமெரிக்காவ தொடர்பு கொண்டு இப்ப அது போறாங்கங்கிறாங்க. என்ன பேசினாலும் ம். இங்க அமெரிக்காவோட மேஜர் ட்ரேடிங் பார்ட்னர்ஸுங்கிறது 3 பிளாக். ஒண்ணு யூரோப்பியன் யூனியன், ஒண்ணு ஜப்பான், ஒண்ணு சைனா. நம்ம கூட அவ்வளோ பெரிய பிளாக் கிடையாது. இந்தியா கூட அவ்வளோ பெரிய பிளாக் கிடையாது. இந்த 3 நாட்டுல வந்து சைனா சரதம் போடான்ட்டான். போர்னா ரெடினா. நானும் வரி விதிக்கிறேன்னு இருக்கானே அவன். நானும் வரி போடுறேன், நீ போர் போட்டா நானும் போர் போடுறேன்ட்டான். யூரோப்பியன் யூனியனும் வந்து பெருசா ஒன்றும் இது வரைக்கும் சமரசம் பேச வரல. ஜப்பானும் பெருசா சமரசம் இது வரைக்கும் பேசல. இந்த 3 பேர்ல ஜப்பான் வேணா சமரசம் பேசலாம். மீதி 2 நாடு சமரசம் பேசாது. சிங்கப்பூர் வந்து எங்களுக்கு இது பெருத்த நஷ்டம்னு அவங்களோட பிரைம் மினிஸ்டர் பேசி அது 2 நாளாக வைரலாக போயிட்டுருக்குது. அமெரிக்கா பண்ணது தப்பு, சிஸ்டமே மாற்றிட்டாங்க, இது பண்ணிடக்கூடாது, இது துரதிர்ஷ்டம்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால் உலகத்தில் எந்த நாடும் இது ஏற்றிக்காது. அவரை போய் கெஞ்சுவாங்க. ஆனால் அவர் நினச்சா குறைப்பார், நினச்சா குறைக்க மாட்டார். அவர் என்ன பண்ண போகிறாருன்னு அவருக்கே தெரியல. அதனால இது பெருசாக இன்னைக்கு நாளைக்கு குறையாது. சில பேர் சொல்கிறாங்க 60 நாளில் 90 நாளில் குறையும்னு. என்னை பொறுத்த வரைக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் வந்து அமெரிக்கா டீப் ரிசெஷனுக்குள்ளே போய் அவங்களுக்கு இதில் கட்டம் வந்தப்புறம் தான் ரிவர்ஸ் ஆகும். ஆனால் அமெரிக்கா ஃபுல்லாக போராட்டங்கள் வெடிச்சிருச்சு.